Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் pedagogy subject மேஜர் சப்ஜெக்டில் இது வந்து மேக்ஸ் மேஜர் நோட்ஸ் தான். ஆனால் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே காமனாக இருக்கும். யூனிட் 2வில் ப்ளூமின் தேர்ச்சி கற்றல் மாதிரி, ப்ளூமின் முதன்மை கற்றல் மாதிரி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க். முதன்மை கற்றல் என்பது வழிமுறைகளை ஒருங்கமைப்பதும் ஒரு அணுகுமுறையாகும். ஜான் பி கரோல் மற்றும் பிஎஸ் பயோ முதன்மை ஆகியோரால் உருவாக்கப்பட்ட இந்த அணுகுமுறை பாடங்களின் திறமையான செயல்திறன் அடைய உதவுகிறது. இது நடத்தை முறை குடும்பத்தை சார்ந்த மாதிரிகளின் வகையை சேர்ந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் கேட்பாங்க. இது என்னத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பாடங்களின் திறமையான செயல்திறனை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ளூமின் தேர்ச்சி கற்றல் மாதிரி வந்து உருவாக்குறாங்க. முதன்மை கற்றல் பள்ளி பாடங்களில் அதிகமான மாணவர்கள் திருப்திகரமான செயல்திறன்களை அடைவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. ஜான் கரோல் பரிந்துரையின்படி தேர்ச்சியின் அடிப்படை கோட்பாடு கருத்துக்கள் திறமையின் அர்த்தத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதாவது ஒரு சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து செயல்திறனை வெளிப்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த டேலண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜான் கரோல். திறன் என்பது மாணவர்களின் சாதனையுடன் நேரடியாக தொடர்புடைய அம்சமாகும். ஏன்னா மாணவர்கள் என்னென்ன சாதனைகள்லாம் செய்கிறாங்களோ அதன் மூலம் திறன்கள்லாம் திறன்கள்லாம் ஏற்படும். முதன்மை கற்றலின் 4 கூறுகள் என்னென்ன இருக்குன்னா, சிறிய தனித்த அலகுகள், தர்க்க வரிசை, ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் தேர்ச்சியின் நிறுவனம், தொடர்ச்சி பெற பயிற்சி. சிறிய தனித்த அலகுகள் அப்படின்னா பொருள் சிறிய பாடங்களின் தொகுப்பாக பிரிக்கப்பட்டு இது சிறிய பாடப்பகுதியை உள்ளடக்கியது. அதாவது கம்மியான கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாடத்தை மட்டும் எடுத்து நடத்துறது தான் அந்த சிறிய தனித்த அலகுகள். தர்க்க வரிசை அடிப்படை கருத்துக்கள் மற்றும் நடைமுறைகள் மிகவும் சிக்கலானவைகளுக்கு முன் கற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கலாக ரொம்ப கஷ்டமான டாபிக் முன்னாடியே ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கை வந்து சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் தேர்ச்சியின் நிரூபணம். ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் தேர்ச்சியை நிரூபித்தல் உள்ளது. மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெற்றதாக காட்டும் முறை அடுத்த பாடத்துக்கு செல்ல முடியாது. அதாவது ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டோம்னா அதில் வந்து நல்லா படிச்சிருந்தாங்கன்னா தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த பாடத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ச்சி பெற பயிற்சி. ஆதரவு மற்றும் ஆதாரங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு அறிவுறுத்தல் அணுகுமுறை, வெவ்வேறு பொருள் ஆய்வு குழுக்கள், தனிப்பட்ட பயிற்சி ஆகியவற்றை உள்ளடங்கும் இந்த பொது தேர்ச்சி பெற பயிற்சியில். முதன்மை கற்றல் மாதிரியோட கோட்பாடுகள் என்னென்னா, மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு அனைத்து கற்றல் எதிர்பார்ப்புகள் குறித்து தொடர்ந்து தெரிவித்தல். கற்றல் எதிர்பார்ப்பு அப்படின்னா நீண்ட கால எதிர்பார்ப்புகள், எடுத்துக்காட்டு பட்டப்படிப்பு திறன்கள். குறுகிய கால எதிர்பார்ப்புகள் என்னென்னா கற்றல் நோக்கங்கள். பொதுவான எதிர்பார்ப்புகள் வந்து பள்ளியில் தரப்படுத்துதல் மற்றும் அறிக்கையில் அமைப்பு. இப்போ பொதுவான எதிர்பார்ப்புகளில் வந்து ரேங்க் கார்டு தரப்படுத்தி கொடுப்பாங்க இல்லையா, அது. மாணவர்களின் பணி பழக்கம், குணநலங்கள், நடத்தைகள், வருகை மற்றும் வகுப்பு பங்கேற்பு போன்றவற்றை கல்வி முன்னேற்றம் மற்றும் சாதனை ஆகியவற்றிலிருந்து தனித்தனியாக கண்காணிக்கப்பட்டு அறிக்கையிடப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து வருகை பதிவிடு, எந்த அளவுக்கு வராங்க, எந்த அளவுக்கு கிளாஸில் இன்வால்மெண்ட்டாக கற்றுக்குறாங்க, அவங்களோட குணநலங்கள் ஒழுக்கங்கள்லாம் எப்படி இருக்கா, அவங்களோட நடத்தைகள் பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கா, குட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு வருவாங்க. மாணவர்களின் எதிர்பார்த்த தரத்தை அடைய தவறினால் அவர்களுக்கு வேலை மேம்படுத்த மற்றொரு வாய்ப்பு வழங்குது. இப்போ வந்து நல்லா படிக்காத மாணவருக்கு இன்னொரு டைம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வந்து இன்னும் அவங்களோட வேலையில் வந்து மேம்பாடடைய செய்யலாம். முதன்மை கற்றல் விளைவுகளை 2 குழுக்களாக பிரிக்கலாம். அது என்னென்னா, அறிவாற்றல் விளைவுகள், மனப்பான்மை விளைவுகளாக பிரிக்கலாம். கற்றல் மாதிரியின் சிறப்புகள். இந்த கற்றல் மாதிரியோட சிறப்பு என்னென்னா, மாணவர்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டதையும் அவர் எதை சிறப்பாக படிக்கின்றார்கள் என்பதையும் பற்றி அறிய உதவுகிறது. நம்ம எவ்வாறு கற்றுக்குறாங்கன்னா, நிறைய மெத்தட்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணி கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும், எந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட கற்றல் சிரமங்களை சமாளிக்க உதவுகிறது.
வெற்றிக்கான இரண்டாவது வாய்ப்பையும் வழங்குது. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் டெஸ்ட் வச்சு நல்லா நடத்தி கிளாஸ் நல்லா நடத்தி இன்னொரு டைம் டெஸ்ட் வச்சா பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் இரண்டாவது வாய்ப்பையும் தரப்படுது. முதன்மை கற்றல் மாதிரிகளோட குறைபாடுகள் என்னென்னா, இது வந்து ஒரு நீண்ட செயல்முறை, நேரத்தை எடுத்துக்கொள்கிறது, அனைவருக்கும் ஏற்றவாறு ஒரு தனி வழிமுறை இல்லை, மாணவர்களுக்கு கற்க கூடுதல் நேரம் தேவைப்படலாம், முதன்மை கற்றல் செயல்படுத்த முதலில் அதிக நேரம் தேவைப்படுது. இதெல்லாம் தான் இதோட குறையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.